எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, சீக்கன் டீட்டா கொடுத்துருக்காங்க. சீக்கன் டீட்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு மற்ற ரேஷியோஸ் எல்லாமே கண்டுபிடி. மற்ற ரேஷியோஸ் என்னென்ன இருக்குது, சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, காட் டீட்டா, கொசீக்கன் டீட்டா எல்லாத்தையுமே கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு ரெண்டே கண்டுபிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் இப்போ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, சீக்கன் டீட்டா இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சீக்கன் டீட்டானா ஃபஸ்ட்டு என்னது, அப்போது காசோட இன்வர்ஸ். காசோட இன்வர்ஸ்னால் என்னது, ஹைபாட்னியூஸ் பை adjacent side to டீட்டா. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் டீட்டா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடாக இருக்கும், ஹைபாட்னியூஸ் இந்த சைடாக இருக்கும். அப்போது 13K தான் ஹைபாட்னியூஸ். ஓகேங்களா, adjacent சைடு என்னது இந்த சைடு, அப்போ 12K தான் என்னது adjacent சைடு. நான் இந்த சைடு என்ன பண்ணும், இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் என்னவா இருக்கும் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, அப்போ ஹைபாட்னியூஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்டு. இங்கே ஹச் ஹைட்டு தான் நமக்கு தெரியாது இல்லையா. அப்போது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு என்னது 13K ஸ்கொயர்டு k the whole square equal to 12K the whole square plus h square, which is nothing but 169K square equal to 144K square equal to h square. ஓகேங்களா, plus h square. ஓகேங்களா, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். h square k 169K square minus 144K square equal to h square. ஓகேங்களா, போட்டோம் அப்படின்னா 5 ஒரு 25K square equal to h square வரும். ஓகேங்களா, h ரூட் ஸ்கொயர்டு அந்த பக்கம் பண்ணால் ரூட் வந்துடும், 25K ஸ்கொயர்னு வரும், which is nothing but 5K. ஓகேங்களா, அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது 5K. ஓகே, அதிக ப்ராக்டிஸ் இருந்தால் ஸ்டார்டிங்கில் வந்து 5Kன்னு போட்டுடலாம். பட் இது ஒரு எக்ஸ்ட்ரா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்கன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சைன் டீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். சைன் டீட்டா என்னது, ஆப்போசிட் சைட் டு டீட்டா டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் சைடு. ஓகேங்களா, இங்கே ஆப்போசிட் டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்னது 5K, ஹைபாட்னியூஸ் என்னது 13K, கே கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ 5/13 தான் ஆன்சர். ஓகே, சீக்கன் டீட்டா என்னது 13/12 இருக்குது. காஸ் டீட்டா என்னது சீக்கண்டோட இன்வர்ஸ். ஓகேங்களா, இப்போது சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது 1/காஸ் டீட்டான்னு நம்ம சொல்கிறோமா, அதே மாதிரி காஸ் டீட்டானா என்னது சீக்கண்டோட இன்வர்ஸ் 1/சீக்கன் டீட்டா. ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அப்போ இது என்னது 13/12னா காஸ் டீட்டா என்னவா இருக்கும் 12/13 இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ டேன் டீட்டானா என்னது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. சைன் டீட்டா என்னது 5/13 போட்டேன். அண்ட் தென் 12/13 கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். இப்போ 5/13 இன்ட்டு 13/12. இப்போ 13 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு டேன் டீட்டா என்ன வருது 5/12ன்னு வருது. ஓகே, அடுத்து கொசீக்கன் டீட்டா. ஓகேங்களா, சீக்கன் டீட்டா அவங்களே கொடுத்தாங்க. ஸோ கொசீக்கன் டீட்டா எதோட இன்வர்ஸு சைன் டீட்டாவோட இன்வர்ஸு. சைன் டீட்டா என்ன நான் கண்டுபிடிச்சேன் 5/13 கண்டுபிடிச்சேன். அது இப்போ எப்படி இருக்கும் 13/5 இருக்கும் கொசீக்கன் டீட்டா கண்டுபிடிக்கும் போது. அண்ட் தென் என்னது காட் டீட்டா எதோட இன்வர்ஸு டேன் டீட்டாவோட இன்வர்ஸு. அப்போ டேன் டீட்டா என்னது 5/12 இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் 12/5 இருக்கும். ஓகே, சிம்பிள் தான். ஒரே ஒரு ஈக்குவேஷனை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,